ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக பற்றிய செய்தியை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அப்படியே அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நமது பதிவுகள் உடனுக்குடன் வந்தடையும். ஆன்மீக தேடல்கள் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது அருள்மிகு கைலாசநாதர் கோயில் திடியன்மலை. இத்தலத்தில் இறைவன் கைலாசநாதர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள் புரிகிறார். இம்மலையை சுற்றி அனைத்து தெய்வங்களும் வீற்றிருப்பதாக நம்பப்படுகிறது. தமிழகத்தில் எங்குமே இல்லாதபடி இங்கு மட்டுமே காசியில் இருந்து கொண்டு மகந்தகப்பன் கமையன் தாள்கள் பாடி பொன்னொடை பூமொழை மங்கனலே கொந்தர சொன்னா எடுத்தனவே கங்கை இறைப்ப முதல் கீழண்டமுற நின்றதுதான் நேடி இருவர்தம் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாழலோ தென்பால் முகந்தாடும் இல்லை சிற்றம்பலவன் தென்பால் உகந்தான் பெருமித்தன் காணேரி பெண்பால் உகந்தில நேல் வேதாயிரு நிலத்தோர் வெண்பால் யோகைதே வீடுவர் கான் சாழலோ ஆனந்த வெல்லது அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவரிற்கோர் வான்பொருள் கான் சாழலோ. வரப்பட்ட தட்சிணாமூர்த்தி 14 சித்தர்களுடன் நந்தியின் மீது அமர்ந்த நிலையில் 2½ அடி உயரத்தில் வீற்றிருந்து
காட்சி தருகிறார். மிகவும் அபூர்வமான அனைத்து நட்சத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய 5 மரங்களில் ஒன்றான நெய்கொட்டான் மரத்தினை தலவிருட்சமாக கொண்ட திருத்தலம் இதுவாகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல இயலாதவர்கள் இங்குள்ள கைலாசநாதரை பூஜித்துவிட்டு திடியன் மலையினை சுற்றி வர திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை வணங்கிய பலனை அடையலாம் என்பதால் இத்தலம் தென் திருவண்ணாமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது அகத்திய முனிவரால் வழிபட்ட தலம் என்பது இத்தலத்தில் மேலும் ஒரு சிறப்பாகும். நேரம் சரியில்லை என புலம்புபவர்களும் எதிர்காலம் குறித்து அச்சம் கொண்டோரும் கிரக தோஷங்கள் உள்ளவர்களும் இத்தலத்தில் வீற்றுள்ள தட்சணாமூர்த்தியையும் வணங்கிட அவை நிவர்த்தி அடையும் என்பது நம்பிக்கை. மதுரையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் உசிலம்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் உள்ளது. மதுரை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. உலகலாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.